ஹலோ, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி, அதாவது என்சிஆர்டி கிளாஸ் 12 வால்யூம் 2ல் எக்ஸசைஸ் நம்பர் 7.2 அதில் உள்ள ஒவ்வொரு கொஸ்டின்ஸை இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோவாக நம்ம சால்வ் பண்ணி இதில் போட்டுட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம கொஸ்டின் நம்பர் 37 நம்ம சால்வ் பண்ணலான் இருக்கோம். அது என்னென்னா x³ * sin of tan inverse of x power 4 divided by 1 plus x power 8. சால்வ் பண்ணலாமா? லெட்ஸ் டைவ் இன்டு த ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு முதல்ல என்ன பண்ணணும், சொல்யூஷன் எழுதிக்கலாமா? நம்ம சேனல் பேர் அருண்ஸ் ஐடியா. டூ லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு மேக் மோர் வீடியோஸ். இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் நான் அதிக வீடியோ பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம ஐ அப்படின்னு எழுதிட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை அப்படி எழுதிடணும். x³ * sin of tan inverse of x power 4 divided by 1 plus x power 8. இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்டிகுலராக மெத்தட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ I = f of g, இந்த ஜியினுடைய டெரிவேட்டிவ் g', அது இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்படி ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா நம்ம செக் பண்ணணும். நமக்கு நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற அந்த இன்டெகிரண்ட் இருக்குல்ல, அந்த இன்டெகிரண்ட் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த x power 4 இருக்கா, x power 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு அந்த பவரில் இருக்கக்கூடிய ஒரு டிகிரி குறையும், 3 ஆகும். அப்படின்னா 4x power 3 மாறும். ஸோ இட்ஸ் அவுட் சைட், அது வெளியே இருக்காடா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can take that x power 4 as our integrating function. அதை எடுத்துக்கலாமா? ஸோ நமக்கு g யார், x power 4 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதான் நமக்கு t = x power 4. ஸோ dt by dx என்ன, வாட் இஸ் dt by dx? அந்த 4 நம்ம முன்னாடி எடுத்து வந்துடலாம். அந்த 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 3. அடுத்து என்ன பண்ணணும், we have to find dx. dx = dt divided by 4x³ எழுதலாமா? dt divided by 4x³ எழுதியாச்சு. we can substitute this. இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், what do I have? நான் அது எல்லாத்தையும் அப்படி நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். I'm going to remove it. ஓகே, எழுதிக்கிறேன். I = x³ நம்ம இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது. I'll write it at x³ sin x power 4 நம்ம என்ன எடுக்க போகிறோம், I'm going to write it as tன்னு எழுதிக்கலாமா? t. ஸோ எனக்கு இங்கே dxக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம், instead of dx I can write dt divided by 4x³ அப்படி எழுதலாமா? 4x³. இங்கே எனக்கு x power 8ன்னு இருக்கு. ஸோ x power 4னா எனக்கு t, x power 8னா என்ன, நான் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்படின்னா என்ன வந்திருக்கும், அது x power 8 மாறி, அப்படி தானே? ஸோ அப்படின்னா நான் எல்லாத்தையுமே டீயாக மாற்றுற அந்த ஜேர்னியில், அந்த பயணத்தில் x power 8 நான் என்னென்னு எழுதிக்கலாம், t² அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சா? இப்போ நான் என்ன பண்ணிடலாம், I can cancel x³ and x³ நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த கான்ஸ்டண்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்டெகிரலுக்கு வெளியே நான் எழுதிக்கிறேன். ஆனால் இன்டெகிரலை எடுக்காமல் கூட அந்த 1/4 நான் வெளியே எழுதிக்கிறேன். ஓகேவாடா? ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டீங்கிற வேரியபிள் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆனால் ஸ்டில் எனக்கு என்ன இருக்குன்னா, there is also another conversion. எனக்கு பார்த்தாலே தெரியுது, நான் இத்தனை கணக்கு போட்டதுனால எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு என்னென்னா, ஸோ tan inverse of t-யோட இன்டெகிரேஷன் டிஃபரன்சியேஷன் என்ன, 1/1 plus t² இருக்கா? ஸோ அந்த இது இருக்குது பாருங்களேன், எனக்கு tan inverse of t-யோடைய டெரிவேட்டிவ் இருக்குது. அப்படின்னா நம்ம இன்னொரு சப்ஸ்டியூஷனும் நம்ம பண்ணலாம். ஃபர்தர் ரெண்டாவது சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். நமக்கு எக்ஸாம்பிள் கூட இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம யூன்னு எடுத்துக்கிட்டோமா? நான் யூவை யார் எடுக்கிறேன், u = tan inverse of t அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம யூவை யாரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், நான் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ டீயை பொறுத்து பண்ணும்பொழுது tan inverse of t எனக்கு என்ன, tan inverse of t is 1/1 plus t². கரெக்டாடா? 1/1 plus t².
இப்போ நான் எல்லா வேரியபிளையும் எந்த வேரியபிளாக மாற்றுறேன்னா u அப்படிங்கிற ஒரு வேரியபிளாக மாற்றுறேன். ஸோ அப்புறம் dt இஸ் ஈக்குவல் டு என்ன, dt என்ன எழுதிக்கலாம், dt இஸ் ஈக்குவல் டு 1 + t² இன்ட்டு du அப்படி எழுதலாமா, 1 + t² இன்ட்டு du அப்படி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் t நான் என்னென்னு எழுதலாம், ஐ கேன் சப்ஸ்டியூட் இன் அஸ் u அப்படின்னு எழுத போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே u அப்படிங்கிற வேரியபிளாக மாற்ற போகிறேன். u அப்படிங்கிற வேரியபிளாக dt எப்படி எழுதலாம், ஐ கேன் ரைட் 1 + t² இன்ட்டு duன்னு எழுதலாமா, 1 + t² இன்ட்டு duன்னு எழுதலாமா. எஸ், எழுதியாச்சு. ஸோ எழுதின பிறகு வாட் ஹேப்பன்ஸ் நோ, 1 + t² 1 + t² கேன்சல் ஆயிடும். ஃபைனலாக வித் a very simple integration 1/4 sin integration of sin uல வந்து நான் நிற்கிறேன். ஓகே, ஸோ நம்ம i இஸ் ஈக்குவல் டு இப்போ எனக்கு என்ன இருக்குது, 1/4 integral over 1/4 integral over sin u du. கரெக்டா? ஸோ வாட் இஸ் sin u, இன்டகிரேஷன் ஆஃப் sin u என்ன, மைனஸ் காஸ் u. ஸோ மைனஸ் நான் இதை பொதுவாக வெளியே எடுத்துக்கிறேன், காஸ் யூன்னு எழுதிக்கிறேன், ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் இட் ஃபைன்? இப்போ யூங்கிற ஃபங்க்ஷனை நான் என்ன எழுதலாம், வாட் இஸ் u, யூவை நான் என்ன எழுதலாம், இன்ஸ்டெட் ஆஃப் u ஐ கேன் ரைட் காஸ் ஆஃப் u என்ன, u இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துருக்கேன், tan இன்வர்ஸ் ஆஃப் t எடுத்துக்கலாமா. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் t நம்ம கொஸ்டின் எந்த ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்களோ, எந்த வேரியபிள்ஸில் கொடுத்துருக்காங்களோ, சாரி அந்த வேரியபிள்ஸ் தான் எழுதணும். நமக்கு எந்த வேரியபிளில் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே யார் எந்த வேரியபிளில் இருக்குது, டீங்கிற வேரியபிளில் இருக்குது. இப்போ அதனால் இப்போ டி நான் என்னென்னு எடுத்திருக்கேன், வாட் இஸ் டி, டி இஸ் ஈக்குவல் டு x⁴ அப்படின்னா கடைசி அந்த டீங்கிறதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், x⁴ மாற்றிக்கிறேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன, -1/4 cos ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் t இருந்துச்சு, டீக்கு பதிலாக என்ன எழுதிக்கிறேன், x⁴ இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. ஸோ இதான் நம்முடைய ஆன்சர். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். ரொம்ப நன்றி. டூ லைக், சப்ஸ்கிரைப் அவர் சேனல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். See you in the next video. நன்றி.